ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒரு அம்மை நோய் வந்து புறாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஜ்லேருந்து வந்தது தான். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அம்மை நோய் வந்திருந்தது. இது வந்து செத்துரும் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அம்மை நோய் வந்துட்டால் நான் என்ன பண்ணுவேன்னா ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் தான் வந்து எங்களோட கேஜில் இருக்கிற புறாக்கு எல்லாமே போடுவோம். இந்த இயர் பார்த்திங்கன்னா ஒரு புறா கூட ஃபவுல் ஃபாக்ஸ் வேக்சின் நாங்கள் போடவே இல்லை. மோஸ்ட்லி வந்து ஹோம் ரெமடிஸ் தான் வந்து ட்ரை பண்ணோம். அதாச்சும் வந்து மஞ்சளை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சோம். லாஸ்ட் இயர்லாம் மஞ்சளை வந்து பேஸ்ட்டு கூட மிக்ஸ் பண்ணி வைக்கிறது, தண்ணியில் குழச்சி வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணின்னு இருந்தோம். ஆனால் இந்த இயர் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொம்பு மஞ்சளை வாங்கிட்டு வந்து வீட்டில் பவுட்ரு பண்ணி அந்த பவுட்ரை வந்து ட்ரையாகவே அப்ளை பண்ணி விட்டோம். அதுவே வந்து எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அது ஒரு நல்ல ரிசல்ட்டுமே கொடுத்துச்சு. நீங்கள் கூட வந்து இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுட்டையும் தண்ணியிலையும் வந்து நான் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஃபுட்டு வந்து குளிர்ச்சியான ஃபுட்டு தான் நான் வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி தண்ணியும் ஒரு நாளைக்கு 2 தடவையாச்சும் மாற்றிட்டு இருந்தேன். எனக்கு வந்து இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு.